ஹலோ மக்களே, நான் தான் சனா. வெல்கம் சொல்லி சனா. இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பரத். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஹாய். நியூலி வேர்ட்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு சீரியஸான வீடியோ கிடையாது, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான். கேமரா தட்டி போட்டுறாதீங்க, நீ 2 பேரும் சேர்ந்து. ஹலோ, ஹாய் சொல்லு, ஹாய். இன்னைக்கு வீடியோல வந்து நான் என்னோட கலெக்ஷன்ல இருக்கிற கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், ஓகேவா, அவனுக்காக. ஸோ பேசிக்கலி நீ வந்து இதோட ப்ரைஸஸை கெஸ் பண்ணணும். ஓகே. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னு தெரியல. ஸோ பிரைசஸ் நீ வந்து கெஸ் பண்ண அப்படின்னா ஒரு பாயிண்ட். அப்படி இல்லாம அது என்ன ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஜல்னா காஜல், ஐலைனர்னா ஐலைனர், ஐஷேடோனா ஐஷேடோ, அந்த மாதிரி நீ வந்து பண்ண அப்படின்னா அடிஷனல் பாயிண்ட், ஓகேவா. அது மேண்டேட்டரி கிடையாது. பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து தோத்துருவான் அப்படின்ட்டு. அவன் கெஸ் பண்ண அப்படின்னா ஒரு பாயிண்ட் அவனுக்கு. கெஸ் பண்ணல, பிரைஸ் கரெக்டா கெஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு பாயிண்ட், ஓகேவா. பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த பாயிண்ட்லாம் வேணாம், வேற ஏதாவது கொடு. சரி, நீ வின் பண்ணிட்டனா நீ வந்து இன்னைக்கு என்ன கேட்டாலும் வாங்கிப்பாரு. நான் இஷ்டம்னா ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே ஒரு பாயிண்ட் எடுத்தா இல்ல, என்ன வரைக்கும் நிறைய பாயிண்ட் எடுத்தானா. இது என்ன பித்தலாட்டமா இருக்கு? டெய்லி யூஸ் பண்ற உனக்கு தெரியும். இல்ல நான் பிரைஸ கெஸ் பண்ண போறது இல்ல. மேம், அது இன்னொரு வீடியோ. உன் பொருட்களுக்கு பிரைஸா நான் கெஸ் பண்றேன். அதனாலதான் இந்த வீடியோல என்னோட பொருட்களை காட்டுறேன். சரியா, பரத்டே மொத்தமே 4 பொருள் தான் உண்டு. அவனோட ஹேர் ட்ரையரு கிஃப்ட் வந்தது, ட்ரிம்மரு கிஃப்ட் வந்தது. ஒன்லயோ எல்லாம் என் கூட வந்து நான் வாங்கி கொடுத்ததா இருக்கும். இல்லனா எல்லாம் கிஃப்ட் வந்தவனா இருக்கும். கணக்கு தாண்டி எல்லாம் ஹீஸ் a typical man. ஒண்ணுமே கிடையாது. இத வந்து எப்படி கெஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக we have a white board. இதுல வந்து நீ எழுதி காட்டு. நான் வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் இதுல எழுதி வச்சுப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது. ஓகேவா, வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீ வந்து பேசிக்கலா எதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இதை கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, ஓகே. ப்ராடக்டோட குவாலிட்டி எனக்கு தெரியும், நான் தொட்டு போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குதா, இல்ல பேக்கேஜிங் நல்லா இருக்குதா, பிராண்ட பத்தி அந்த மாதிரி, ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பிராண்ட், ஹூடா பியூட்டி, மேக். புதுசா கண்டுபிடிக்கிறதா பார்ப்போம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து ஹூடா பியூட்டி ப்ராடக்ட் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது அவங்களுடைய ஈஸி பேக் அண்ட் ஸ்நாட்ச் காம்பேக்ட் பவுடர். எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 சொல்லுவானுங்க. ஓ, கண்ணாடிலாம் இருக்கு, அப்போ கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும். ஹூடா பியூட்டி ஹூடா பியூட்டி இல்ல, பனானா பியர்டா. அதெல்லாம் நீ பாக்க. ஓ சாரி, பனானா ஆட்டோமேட்டிக் கண்ணு அப்படியே ரீட் பண்ணிக்க தெரியாத. டிஸ்லெக்சிக். ஓகே, இந்த ஹூடா பியூட்டியோட ஆரம்ப விலை கெஸ் பண்ணியாச்சா? 1800. என்னுடைய கணிப்புப்படி. சோ தப்பு. தப்ப எவ்வளவு அப்போ? 3480 ரூபாய். 3000 ரூபாய்க்கு வாங்குற பிராண்ட் அண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். பேசிக்கலி இந்த ப்ராடக்ட் எனக்கு பெருசா பிடிக்காது. வாங்குறதுல தெரியும் பிடிக்குதா பிடிக்கலையான்னு. மக்கள்கிட்ட வாங்காதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கியது. நான் வந்து டீஇன்ஃப்ளூயன்ஸே பண்ண இந்த ப்ராடக்ட் நல்லா இல்ல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் a blush. சோ அது பாயிண்ட் எனக்கு, ஓகேவா. ஃபே பியூட்டி, இது என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலா? ஃபே பியூட்டி நீ கண்டுபிடிச்சா பாயிண்ட். லிப்ஸ்டிக், நிப்பாயில், Blush. ப்ளஷ். நான் சொன்னேன் உனக்கு பாயிண்ட் கிடையாது, ஓகே. ஹிந்தில எழுதி இருக்காங்க. அது ஃபேங்கிறது வந்து ஹிந்தியோட அந்த லெட்டர் ஃபே. இந்த இதோட ப்ரொனன்சியேஷன் ஃபே. அதனால அதை காமிச்சிக்க வேணாம் கேமரா. இதுதான் செகண்ட் ப்ராடக்ட் கெஸ் பண்ண போறோம். ஓகே, ஆனா 3000 ரொம்ப அதிகம் முடியாது. இதுக்கே எப்படின்னா இதுல போக என்னெல்லாம் வரும் பரத்துக்கு. ஹீஸ் நாட் சத்தியமா நான் என்ன வச்சுட்டு இருக்கேன், உனக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க போல. ஃப்ரீயாவும் கொடுப்பாங்க, பட் ஃப்ரீயா கொடுக்குற நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்து ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க. சரி சார், ஜாலியா வீடியோ போட்டுட்டு இருக்கோம்னு பார்த்தா 3000 4000 ரெடி. எவ்வளோ? 300 ரூபாய். 599. சஞ்சு உன்னை ஏமாத்துறாங்க. இப்போலாம் வந்து ஒரு டீசென்டான இந்தியன் பிராண்ட் மெயினா அப்படின்னா 300 ரூபாய்க்குலாம் வாய்ப்பே இல்லை. இந்த மார்ஸ் சஞ்சு சைட் அந்த மாதிரி பட்டவங்க எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்டார்டிங்கே கிட்டத்தட்ட 400 ரூபாயில இருந்தா, புரியுதா. 300 ரூபாய்க்கெல்லாம் பிளஷ் எல்லாம் இதெல்லாம் தர மாட்டாங்க. அவங்களுக்கே ரொம்ப முட்டு கொடுக்குறேன். இந்தியன் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி தான் மக்களுக்கு தெரியும், ஓகேவா. மக்களுக்கு தெரியுமா இல்லையோ? எனக்கு ஒரு பாயிண்ட், பர்த்துக்கு பாயிண்ட் கிடையாது, 0. நல்ல வேளைங்க அப்பா அம்மா அந்த வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ். மேஷ் பாக்ஸ் என்னடி இந்த இது என்ன பிரைமர் நிறைய சரி, பிரைமர். சரி, இது அதுவே 500 ரூபாய். அந்த சின்ன பாட்டில் இது சின்னதாக தான் இருக்கு. என்னுடைய கணிப்புப்படி இது ஒரு எவ்வளோ? 500. ஆமா. ஷேடோ பாத்தியா? ஷேடோ இந்த பிள்ளை எவ்வளோத்துக்கு செலவு பண்றான்னு. ஓகே, சோ அகைன்
அப்ப ஏய். இதோட பிரைஸ் வந்து 1600. கிளம்புங்கடி. இதுல என்ன இருக்கு 1000 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் சொல்றேன். இன்டர்நேஷனல் பிராண்ட் இந்தியாவுக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் அந்த கஸ்டம்ஸ் அதெல்லாம் சேர்ந்து டாக்ஸ் எல்லாம் போட்டு 1650 ரூபா. மேக்கை இவெல்லாம் ரேட்டு கொளுத்துவானுங்க கொள்ளக்காரனுங்க. ஐயோ அமுக்கிட்டண்டி தெரியாம. ஃபவுண்டேஷன் என் கணக்கு படி போட்டுருங்க பாருங்களேன். 2999 எவ்வளவு 2999. அது ரெண்டா பாத்து மாதிரி இருக்கு. அது யாரும் அப்படிதான் இருக்கும். 2999 guys. பேசிக்கலி 3000 சொல்லியிருக்கிறான். அதை நான் பார்க்க வேணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. இட் இஸ் ராங். இட்ஸ் ஆக்சுவலி 4000. நான் இதுவே அதிகபட்ச ரேட்டுன்னு போட்டிருக்கேன். எத்தனை எம்எல் இதெல்லாம்? இது கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட். 30 ml 4000 ரூபாயா? ஆஃபர்லாம் வரும்போது சம்டைம்ஸ் கம்மியா வரும். இது எம்ஆர். இதெல்லாம் முக்கிய ஜோக்குகள் அக்செப்ட் பண்ணப்படாது. சரி, அடுத்தது பரத்துக்கு வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காக ஒரு இந்தியன் பிராண்ட். மார்ஸ். என்ன ப்ராடக்ட்னு தெரியுதா? கன்சீலர். ஓகே, இது என்ன ஒரு எழுதிடுவோம். இது வந்து மார்ஸோட கேன்சல் கன்சீலர், மை ஃபேவரட் ஒன். ஓகே, நான் ஏன் இப்படி 700 போட்டேன்னா நான் 200 நம்புறீங்க. அது இல்ல இது இப்படிங்க. இதோட பிரைஸ் வந்து 249. இது ஓகேவே நியாயமா இருக்கான். பையன் நியாயமா இருக்கான். ஏன்னா இது வந்து இந்தியன் லைக் ஒரு ஃபேக்டரியில மெயின் பண்ற மாதிரின்னு வச்சுக்கேன். இறக்கிட்டே இருப்பாங்க. லான்ச்சுக்கு மேல லான்ச். மத்ததெல்லாம் பார்த்து மக்களுக்கு என்ன தேவைப்படும் அவங்களோட காசு வச்ச மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய இல்லாம. மேக்குக்கெல்லாம் இன்வெஸ்ட் கிடையாது. மேக்லாம் ஃபாரின் பிராண்ட் மேம். சரியா? மார்ஸ் ரொம்ப நல்லவன். மார்ஸ் வந்து ஆக்சுவலி நல்ல பிராண்ட், எனக்கும் பிடிக்கும். இந்த ரேட் 250 ரூபாய்க்குனா ஓகே. அவங்க ஒருத்த கொடுத்தானே இவெல்லாம் இது என்னது கர்மம் தூரப்பள்ளி தான். சாரி கைஸ், ஒன்னும் டேமேஜ் ஆகல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கலர் பாப். என்னன்னு தெரியுதா? பிளேதா ஹைலைட்டரா வேற எங்க போடுவாங்க? ப்ளஷ்ஷா? இல்ல, அது பார்க்கணும். ப்ளஷ் மாதிரி கண்ணுக்கு மேல போட்டதா? ஐ ஷேடோ. ஓகே, ஒரு பாயிண்ட். ஓ, அதுக்கெல்லாம் பாயிண்ட் இருக்கா? கலர் பாப் வந்து ஒரு ஃபாரின் பிராண்ட். அப்ப பாதினால போட்டுருப்பாங்க. ஓட 800 ரூபாய் இது கண்டிப்பா. ஃபாரின் பிராண்ட் 800 ரூபாய். ஆமா, அப்படிதான் நிக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. ஐ திங்க் இந்த பாயிண்ட் உனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் 749. நான் நக்கலுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் ஹூடா பியூட்டியோட ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா உன்னால? இது ஐ ஷேடோ. Yeah. ஐ ஷேடோ பேலட். இதுவும் ஒரு 4000 ரூபாய் சொல்லுவீங்க. 5000? இல்ல, இட்ஸ் 2650. முட்டாய். இது நான் வந்து ஆக்சுவலி ஆஃபர்ல தான் வாங்கினேன். 50% ஆஃப்ல தான் வாங்கினேன். அப்ப கரெக்ட் தான். 5000 rupees ஆஃபர்ல வாங்கினேன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்படியே பாவி. ஆஃபரா? பாத்தியா? This is one of my favorite product from Maybelline. லிப் ஆயில் இல்ல, என்னது? லிப் டிண்ட். அது தவிர மத்ததெல்லாம் சொல்றேன். லிப்ஸ்டிக் இல்ல, தெரியல. லிப் கிளாஸ். லிப் கிளாஸ். பேக்கேஜிங்க பாத்துக்கோ. Maybelline is an international பேக்கேஜ் brand. நல்லா இல்ல, ஒட்டுது ஒரு மாதிரி பிசு பிசு. அதுல ரேட் எழுதி இருந்துச்சு. நான் அப்படியா? சாரி. Maybelline is a international brand, but இன்டர்நேஷனலி போட்டுருப்பாங்க. அவங்க பட் சொல்றது இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஹை எண்ட் ரேஞ்ச்ல இருக்காது. இது வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கிற நார்மல் பிராண்ட். நம்ம ஊர் மாஸ் மாதிரி. அப்ப நம்ம வந்து நியாயமா ஒரு பிரைஸ் போடுவோம். அதுக்கு ரொம்ப நியாயமா போடக்கூடாது. மார்ஸ் மாதிரி இருக்காது. என்னது 350? மார்ஸ் மாதிரி இருக்காதுன்னு இப்பதான் சொன்னேன். நியாயமான பிரைஸ் தானே. இதோட எம்ஆர்பி வந்து 799. இதெல்லாம் நீங்க இது ஃப்ரீ கிடைச்சது எனக்கு. இது எனக்கு பிராண்ட்ல கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க வீடியோல அஃபோர்டபிள்னு சொல்லுவீங்க அப்படிதானே? இதுதான் பாரத் என்னோட வீடியோல வர லாஸ்ட் வீடியோவா இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் ஒரு இந்தியன் பிராண்ட் மார்ஸ். மார்ஸ் நியாயமா போட்டிருப்போம். என்னன்னே சொல்லல நீ. ஓ சாரி. லிப்ஸ்டிக் மூஸ் லிப்ஸ்டிக். நல்லாவும் இருக்கும் பேக்கேஜ். ஸோ பையனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அதிக மார்க் கொடுக்கலாம் இந்த வாட்டி. மார்க் கொடுக்குறான் நம்மள. எவ்வளவு? 499. இல்ல, இட்ஸ் 299. பையன் அதிகமா இடம் போட்டேன் நானு. ரொம்ப டம்மியா இருந்திருக்கான். டம்மியா இருந்தா டம்மிங்கறான். பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப நல்லவனா ரொம்ப கம்மியா இருக்கான் பையன். இது வந்து ஒரு வைரலான ப்ராடக்ட். இது நீ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். இது அந்த முட்டை டிஆர்ஓட சின்னது வச்சிருக்கீல்ல இதுல. அது மினி. என்னது? பவுடர். இல்ல, தப்பு. பாருங்க பார்த்தா தெரிஞ்சிரும். ஓகே, இது எங்க பாதா பேக்கேஜிங் பாத்துக்கோ. கண்ணாடி பஃப். இது என்னது? அதான் ப்ராடக்ட். அதான் பொருளா இது எப்படி இருக்கு? அந்த பாத்திரம் தேய்க்கிற பஞ்சு மாதிரி இருக்கு.
என்ன ப்ராடக்ட் தெரியுதா? எதுன்னு தெரியல. 1000 400 செஞ்சு எவ்வளோ? ரொம்ப ஜாஸ்தி இல்ல, 2050 இதோட பிரைஸ். எனக்கு தான் ஜாஸ்தி தான். ஓகே, வி காட் இன்டரப்டட். எதுல முடிச்சோம்னு தெரியல ஆக்சுவலி. எதுல டியூட்டியர்ல முடிச்சோமோ? ஆமா, முட்டையில முடிச்சோம். அது பிரைஸ் கரெக்டா கெஸ் பண்ணி அப்படி கரெக்டா கெஸ் பண்ணேன். இல்ல 2000 ரேஞ்ச். இல்ல, நான் தான் கெஸ் பண்ணிருக்கேன், கெஸ் பண்ணல, எழுதி வச்சிருக்கேன். சரியா? என்ன ஏமாத்த கெஸ் பண்ணல. நீ டெய்லி யூஸ் பண்றவனுக்கு தெரிய முடியும். கெஸ் பண்ண. ஆமா, நீ கெஸ் பண்ணல, அதனால நான் நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு இந்தியன் பிராண்ட். ஓகேவா? மாசா இல்ல வேற மிஸ் கிளேர் அப்படின்னு. இந்தியாவில் இருக்க இந்தியன் பிராண்ட்ல கம்மியாக தான் இருக்கு. நான் அது வந்து ஒரு 75 rupees போடுறேன். இல்ல வேண்டாம், ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த காலத்துல யார் அவ்வளவு கம்மி பண்றா? ஒரு எவ்வளோ? 165. 125. 25 அந்த சுந்தரலாம் இருக்கா? 85 ரூபா. ஹீரோ சரி, ஃபர்ஸ்ட் 25 தான் போட்டேன். அதெல்லாம் கிடையாது, அது நீ சீட் பண்ண கூடாதனால தான் உனக்கு நான் யார் இந்த காலத்துல கம்மியா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட், ஹை எண்ட் பிராண்ட். ஹை எண்ட் பிராண்ட்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இது மினி வெர்ஷன், ஃபுல் சைஸ் கிடையாது. ஓகே, மினி வெர்ஷன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். டார்ஜிலிங் என்ன? அர்பன் டிகே. அர்பன் டிகே அழுகி போனதா? ஜோக்கே. இது என்ன ப்ராடக்ட் சொன்னா? இது என்ன ப்ராடக்ட் சொன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பார்த்து சொன்னாலும் பாயிண்ட் ஆடி. கண்டுபிடிச்சதுனாலே உனக்கு பாயிண்ட். ஓ, ஸ்ப்ரே அந்த இது சென்ட் மூஞ்சிக்கு. ஓகே சரி, போடுங்க பாம்பத்து. என் ஃபோன் கேஸ் நல்லா இருக்கா? H&Mல வாங்கியிருந்தேன். எந்த பைத்தியக்காரனாவது ஃபோன் கேஸ் எல்லாம் H&Mல வாங்குவானா? H&Mல நல்லா கிளாஸியா இருக்கும் தெரியுமா? லாஸ்ட் தான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எங்க வாங்குறீங்க. ஐ ஹேவ் டேஸ்ட். எவ்வளோ? 39. இப்பதான் சொன்னீங்க மினின்னு. சரி பரவாயில்ல. இதோட பிரைஸ் வந்து 1600. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் ஒரு இந்தியன் பிராண்ட். இது வந்து ஒரு இந்தியன் செலிபிரிட்டியோட ஒரு பிராண்ட். ஓகேவா? யாரப்பா அது? எனக்கு தெரியாது, எனக்கு போய் தெரியாது. மசாபா. மசாபாங்கிறது அவங்க நேம், லவ் சைல்டுங்கிறது பிராண்டோட நேம். மசாபா அந்த ஹீரோயினாலாம் தெரியல, செலிபிரிட்டி மட்டும் தெரியாது. நாட் ஐ திங்க் சோ. இதுதான் ஃபர்ஸ்ட் அழிச்சிடலாம். அது என்னன்னு சொல்லலாம்? நீங்க மேடம் அழிச்சிருந்து சொல்ல முடியும். முந்தாகி முன்னாடி டிவி பக்கத்துல விட மாட்டோம். அது வந்து அதுவே ரொம்ப ஸ்கிராட்ச் போட்டுருவான் தலைவன். ஸ்கிராட்ச் மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஸ்டாண்ட்ல தான் இருக்குது அந்த டிவி. லைட்டா தள்ளி விட்டாலும் விழுந்துரும். அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லலாம்? மசாபா பிராண்ட் கேட்கல மேன், ப்ராடக்ட் மேன். சைல்டு மோக்கா லிப்ஸ்டிக் டி. ஸோ இது ஒரு இந்தியன் பிராண்ட், பட் ஒரு செலிபிரிட்டி வச்சுக்கணும், ரேட் அதிகமாக வச்சிருப்பாங்க. ஸோ நான் அரௌண்ட் ஒரு செலிபிரிட்டி வச்சிருந்தா அதிகமா வைக்கணும். ஆமாடி. எவ்வளவு? 300 ரூபாய். இல்ல, அவரோட கான்செப்ட் எனக்கு புரியல. அதிகமா வச்சிருப்பாங்க 300 ரூபாங்க. ஏய், மார்ச் 250 ரூபா தான் வித்துட்டு இருக்கான். இதோட பிரைஸ் வந்து 900 rupees. இப்போ நான் பார்த்ததுல நல்ல பிராண்ட் என்ன கேட்டா நான் மாசா தான் சொல்லுவேன். ஓகே, ஏன் விஸ்க்லர் விஸ்க்லர்னா 85 ரூபாய்க்கு? அது சின்ன ப்ராடக்ட். இங்க பாரு, அவன் இந்த அளவுக்கு இருக்குன்னு சார், தடிமனா இருந்துச்சு. இதையே அவங்க 200 300 கொடுக்குறான். இவங்க எல்லாம் 2000 3000 விற்கிறாங்க. அதே நீங்க வாங்கி வாப்புறீங்க. சரி, நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து டூ ஃபேஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி டூ ஃபேஸ்ட் பார்த்தோம் நினைக்கிறேன் அந்த பிராண்ட்ல. இருமுக சேட்டை அந்த மாதிரியா? சரி, இது வந்து டூ ஃபேஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட். இட் இஸ் பிரீமியமா ஹை எண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணா ஒரு பாயிண்ட். கன்சீலர். சரி, பார்த்தா இருக்க முத்தியா எழுதும்போது கையெல்லாம் நடுங்குது. எம்எல்ல பார்ப்போம். 13 எம்எல். 13 ml கன்சீலருக்கு ஜாஸ்தி. இவ்வளவு பெரிய கன்சீலர் எங்கேயுமே வேற கிடைக்காது. அது குறித்து வைக்கிறியம்மா நீ. அப்பெல்லாம் கன்சீலர் சைஸ் பார்த்தேன் அப்படின்னா மார்சங்க புத்தி. ஏய், மாசியன் தலை அவன் டச் பண்ணாத. இல்ல, இதுதான் நார்மலா வரக்கூடிய சைஸ். என் தலை எவ்வளவு இப்படி பார்த்தா என் தலைமை 250 தாண்ட மாட்டான்டி. அப்பெல்லாம் கிடையாது. இப்போ மார்ஸோட புது ஃபவுண்டேஷனோட ரேட் வந்து 800 ரூபா. 800 ரூபாய் பெரிய அமௌண்ட். 5000 வாங்கின நாதாரி நீ. சாரி, கரெக்ட் சென்சார். வரதுக்கு நீங்க சாப்பாடு கிடையாது, தூங்க இடமும் கிடையாது. சேடோட கூடையில படுத்துக்க. யோசிக்கவே பயமா இருக்கு. இந்த நம்ம மைண்ட் யோசிக்கவே மாட்டேங்குது இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குமான்னு. இப்படி சொல்லிக்கிட்டு ஷூ தேவையில்லாத ஷூக்களை 3000 4000 வாங்குவாங்க. ஏன்னா ஷூ வந்து டெய்லி போடுறேன். மலையில போட்டு போக முடியுமா? கிழிச்சு. அதுதான் குவாலிட்டி. என்னைக்கு இது ஸ்வெட் ப்ரூஃப். சரி, எழுதிக்கியா? கல்யாணத்துக்கு இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஹை எண்ட் ப்ராடக்டா மேக்கப் போட்டு சுத்தலாம். 1 மணி நேரத்துல எல்லாம் உருகி போயிடுச்சு. அது ஏன் தப்பு கிடையாது, அது வந்து போட்டோ தப்பா? பண்ண முடியாது. ஏன் தப்பு கிடையாது. குவாலிட்டி இல்ல.
அது நான் ப்ராடக்ட்டுக்காக அவங்க கூப்பிடல, அவங்க நேம்காக அவங்கள கூப்பிட்டேன். அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன்னு அவங்க சொல்லவே அவங்க என்ன மாட்டாங்க. ப்ராடக்ட் வச்சு போட்டாங்க? நார்ஸ், மேக் அந்த மாதிரி. நீதான் மேக் இன்டர்நேஷனல் என்ன தாக்காத அது? அவங்க எனக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரியலன்றேன். நீலாம் என்ன இன்ஃபுளுசர்? எங்களமா சாமானிய மக்களுக்கு தெரியாது அவங்க என்ன போடுறாங்கன்னு. சாமானிய மக்கள் ரீ, நீங்க இத்தனை ரூபாய் கொடுத்து ஒருத்தன போட்டா நீ கேட்கணும்ல என்ன ப்ராடக்ட் போடுறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. இல்ல, நான் வந்து ஸ்டார்டிங்லயே கிவ் அப் பண்ணிட்டேன். கல்யாணம் காலையில முடிச்சதுல இருந்து எனக்கு வந்து கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எல்லாத்தையும் இப்படி சொல்றேன். போட்டு சொல்றது இல்லையா? உண்மையில எனக்கு வந்து கல்யாணம் வந்து நம்ம நமக்காக பண்ணணும், அந்த மாதிரி நடக்கல. இது வெளியே பத்தல எங்க வீட்டுல பைசா இருக்கு பத்தல அந்த மாதிரி பண்றாங்க. அங்கிள் சாரி. இல்ல அப்படி கிடையாது. பொதுவா எல்லாருமே அவங்க வீட்டுல தான் சரி, எங்க வீட்டுல தான் அப்பா அம்மா அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பேசிக்கிட்டு இருக்கோம். ரேட்ட சொல்லு. இதுக்கு விலைய வந்து 3200 தப்பு. இட் இஸ் 2700. நீங்க 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. அரை மார்க் போடுறீங்க. சரி, அரை மார்க் போடுங்க. நான் ஓகேவா? எனக்கு அரை மார்க்கு, எனக்கு அரை மார்க். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக். இதோட சைஸ் ஏதான் இது எவ்வளவு? எத்தனை? நார்மலா ஃபாஜில்ஸ் வந்து 0.8 கிராமா 2 கிராமா இவ்வளவு நார்மலா இந்த சைஸ்ல இருக்கும் ஃபாஜில்ஸ். அது வந்து சின்ன சைஸ். இனி கிடையாது சைஸ். இது ரேட்டோட 75. அது ஐப்ரோ பென்சில். அது இந்தியன் பிராண்ட். அது மேக். நீங்க என்ன காஜல்? 600. இட் இஸ் 900. ப்ராஷ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். பஞ்சி. அதுக்கு ஒரு பாயிண்ட். பஞ்சுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் அவனுக்கு. இதெல்லாம் இந்த கொசுறு மாதிரி ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு ஆக்சுவலி ஃப்ரீயா தான் வந்துச்சு. இல்ல இது யாரும் கொடுக்க மாட்டாங்களா ஃப்ரீயா? இதெல்லாம் ப்ராடக்ட் விற்கிறாங்களா? ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆன்லைன்ல ஃப்ரீ, இதை வச்சு போட முடியும். இப்படின்னா உங்களுக்கு எப்படி காசு வரும்? இது வந்து 45 35. இதுல வந்து 2 செட் ஆகும். 2 ப்ராடக்ட் இருக்கும் ஒரு பேக். சரி ஓகே, மேக்ஸிமம் ஒரு 100 ரூபா. மேக்ஸிமம் 100 ரூபா. தப்பு. இட் இஸ் 300. 300 அது 300. மார்ஸ்லயுமே அது இருக்கு. மார்ஸ்லயுமே அது 200 ரூபா தான். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அகைன் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ரிட் மாதிரி. லாரியல். லாரியல் லண்டனா? இல்ல, லாரியல் பாரிஸ். என்னன்னு தெரியுதா? வர மாட்டேன். ஓ, நல்ல மஸ்காரா. மை ஃபேவரட் ஒன். ஐயா நானே என்ன சொல்லிட்டேன், கவனிச்சிருக்க மாட்டான். மஸ்காரா நான் பார்த்தா எனக்கு தெரியாத முள்ளு முள்ளா இருக்கு. சரி, என்ன தெரியுதா? வாட்டர் ப்ரூஃப் பாடி. உண்மையில வாட்டர் ப்ரூஃப் பாடி சொல்றீ? ஆமா, மஸ்காராஸ் வாட்டர் ப்ரூஃப் போட்டுனா வாட்டர் ப்ரூஃப். இந்த மாதிரி விஷயத்துல இந்த மார்க்ஸ் மாதிரி பட்டவங்களே ஆக்குவேன். என்ன மார்க்ஸ் மூக்குல விட்டுறோம் பாத்துங்க. சரி, பிரைஸ் கெஸ் பண்ணு. இது காசு வச்சிருக்கா வாங்கணும் போல. இன்புட் கரெக்ட் வச்சிருக்கானுங்க. இப்ப எல்லாமே அந்த மாதிரி கூட்டிடுச்சுல. இந்த உங்க சேனல்ல ஸ்கூல் பொண்ணுங்கலாம் பாக்குமா? இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அவங்க எல்லாம் எப்படி வாங்குவாங்க? எப்படி வீட்டுல காசு கேட்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் தான் அஃபோர்டபிள் பிராண்ட்ஸ். என்ன பிராண்ட் அஃபோர்டபிள் சொல்லு? மார்ஸ் இருக்கு, இன்சைட் இருக்கு. இன்சைட்டா நீங்க சார் மார்ஸ், இன்சைட், விஸ்பிளர், இந்தியன்ல ஸ்டார்ட் பிராண்ட்ஸ் நல்லா இருக்குமா? அதெல்லாம் ஏன்டி இதெல்லாம் எடுக்கிற? உனக்கு கெஸ் பண்ற. ஓகே சாரி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? லாரியல் லண்டன். லாரியல் பாரிஸ். ஓகே, லாரியல் பாரிஸ். கெஸ் பண்ணிட்டேன் செஞ்சோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 900 rupees. அதான் அப்படி எழுதியிருக்கேன். பரவாயில்லையா? 999. பட் ஐ திங்க் அந்த பாயிண்ட் அவன் கொடுக்கலாம். 70. ஏன்டி இல்ல என்ன எதை மாத்தி நீ எதை கரெக்ட். நான் நியாயமானவன், கரெக்டா இருப்பேன். சரி, இப்போ லாஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து இது வந்து ஒரு பிரஷ். அகைன் ஒரு இன்டர்நேஷனல் நல்ல ஒரு பிரீமியமான பிராண்ட். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி பட்ட எக்ஸ்போர்ட் பண்றடி. சரி ஓகே ஓகே. அது என்னது தெரியுதா? கன்சீலர் பிரஷ். அது எழுதி இருக்கு. இது வந்து குத்தாது. நார்மலான பிரஷஸ் மாதிரி. தெரியும். பழைய வீடியோன்னு பாத்துறீங்க. அதுவும் ஒரு மார்ஸோட தான் நினைக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டி சாரி குத்துதுன்னு இருந்தேன். அதெல்லாம் குவாலிட்டி இல்லாத பிரஷ். இது வந்து குவாலிட்டியான பிரஷ். 500 rupees. சரி, இதோட பிரைஸ் வந்து 1200. இந்த காசுக்கு நான் ஒரு நல்ல ஒரு கன்சீலரோ வாங்கிடும், ஃபவுண்டேஷனோ வாங்கிடுவேன். சரி, நீ நல்ல ஒரு கன்சீலர் வாங்கிக்கிட்டு மொக்க பிரஷ்ஷை வச்சு போட்டேன் அப்படின்னா நீ வச்சிருக்கிற 4-5 நல்ல கன்சீலரும் வேஸ்ட். குவாலிட்டி ஐயமா வாங்கிக்கிட்டு 2 மாசத்துல தூக்கி போடுறதுக்கு இந்த பிரஷ் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். இன்னும் நல்லா தான் இருக்கு. என்ன சொல்ல வர நீ? ஒரு வாட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல பிராண்ட்ல வாங்குங்க. இல்ல ஏதாவது எது வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னா சோ மெனி ஆப்ஷன்ஸ். அது புரியுதா? இப்ப நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பரத்தோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 and a half. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 and a half. எனக்கு
சோ டெக்னிக்கலி நான் தான் வின் பண்ணிருக்கேன். ஃபேர் அண்ட் ஸ்கொயரா I won. இன்னைக்கு மால்ல போய் எனக்கு என்ன தேவையோ வரலாம் வாங்கிட்டு இருப்பான் எனக்காக. என்னை பத்தி உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி தானே வந்து உட்காந்த நல்லா ட்ரிம் எல்லாம் பண்ணிட்டு நீ என்ன சரி வீடியோ விட்டு கொடுப்ப. அந்த அப்படி விட்டு கொடுத்தா உனக்கு இப்ப 6.5 இருக்கு. இல்லாட்டா உனக்கு 10 பாயிண்ட் கூட வந்திருக்காது. அதுல எழுதியிருக்கிறத வாசிக்க விட்டு உனக்கு தான் பாயிண்ட் தந்திருக்கேன். ஷூலாம் தந்தேன். அதெல்லாம் கணக்கு வரும். இன்னைக்கு போய் நம்ம நான் ஷூ பேக் வாங்கி தந்தேன், மறந்துட்டேன். அது நேரத்து அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அடுத்து இத மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருக்குதுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுங்க. கூட பாத்துக்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பரத் இந்த வீடியோல பார்க்க மாட்டீங்க, நேர்லயே யாரும் பார்க்க மாட்டீங்க.